தமிழ் சினிமால முன்னணி நடிகையா இருக்கவங்க தான் நித்யா மேனன். சொல்லப்போனா இவங்க படங்கள்ல ஒரு சின்ன ரோல் நடிச்சாலுமே அந்த ரோல் கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ரீசெண்டா இப்ப நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் தாண்டி நிறைய லாங்குவேஜஸ்லயுமே நடிக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நித்யா மேனன். முக்கியமா தமிழ்ல பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம், ஓ காதல் கண்மணி இந்த 2 படங்களுமே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. சொல்லப்போனா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா திருச்சிற்றம்பலம் படத்துல தனுஷ் கூட நித்யா மேனன் நடிச்சப்போ அவங்களுக்கு அந்த படத்துக்காக தேசிய விருதுமே கிடைச்சது. ஏன்னா தனுஷோட கேரக்டரை தாண்டி நித்யா மேனனோட கேரக்டரை நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் துல்கர் சல்மான் கூட நடிச்ச ஓகே கண்மணி படமும் இருக்கட்டும். ஸோ அந்த படத்துலையுமே நித்யா மேனனோட கேரக்டர் அவ்வளோ க்யூட்டாக போட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி கூட தலைவன் தலைவி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டுகள் எல்லாமே பார்த்துட்டு விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர் செம்ம க்யூட்டாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாகவும் இருக்காங்க. அதே மாதிரி தான் தனுஷ் கூட இட்லி கடை படத்துலையுமே நித்யா மேனன் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சோஷியல் மீடியால இப்போ செம வைரலாமே போயிட்டு இருக்கு. அதாவது இட்லி கடை படத்துக்காக மாட்டு சாணத்தை அல்ற மாதிரி ஒரு சீன் அவங்களுக்கு இருக்கான். ஸோ அந்த சீனை நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி டீம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணத்தை எப்படி வெறும் கையால் அள்ளணும், அது எப்படி உருட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்களாம். ஸோ அப்போ தான் தேசிய விருது வாங்குறதுக்காக டெல்லிக்கு போனப்போ அதுக்கு முன்னாடி நாள் கூட இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்காக மாட்டு சாணம் வெறும் கையில் நித்யா மேனன் அள்ளியிருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க தேசிய விருது வாங்குறப்போ அவங்களோட விரல் நேயங்கள்ல மாட்டு சாணம் இருந்துச்சான். அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. மாட்டு சாணம் இருந்த கை தேசிய விருது வாங்கினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட்லி கடை படத்துல எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை இந்த படம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா பேசியிருப்பாங்க. ஸோ இதனால நித்யா மேனனை ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய ஹீரோயின், நான் இந்த மாதிரி மாட்டு சாணம்லாம் என்னோட கையில் அள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லாம அவங்களோட ஒர்க்குக்காக அதை ரொம்பவே அர்ப்பணிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணம் அள்ளினதை ரொம்பவே பெருமையாகவுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காகவே நித்யா மேனன் எவ்வளோ ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரியே நித்யா மேனனோட இட்லி கடை அப்புறம் தலைவன் தலைவி இந்த 2 படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.